ஸ்கந்தாவேல் அடியார்களுக்கு வணக்கம். பெரிய பிரித்தானியா நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள வேல்ஸ் நாட்டின் பசுமை மாறாத மலைகளுக்கு நடுவே முருகப்பெருமானின் அருளாட்சி நடைபெறும் ஸ்கந்தாவேல் ஆசிரமத்தின் ஆழமான ஆன்மீக பயணத்தை இந்த வீடியோவில் விரிவாக காணலாம். 1973 ஆண்டு குரு ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்களால் வெறும் 22 ஏக்கர் நிலத்தில் தொடங்கப்பட்ட இந்த ஆன்மீக மையம் இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் புகலிடமாக மாறியுள்ளது. அனைத்து நாமங்களும் இறைவனுக்கே என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மதம், இனம், மொழி கடந்து இறைவனை உணரும் ஒரு உன்னத இடமாக இது திகழ்கிறது. 3 ஆலயங்களின் ரகசியம். இந்த ஆசிரமத்தில் உள்ள ஒவ்வொரு கோயிலும் தனித்துவமான ஆற்றல் கொண்டது. சுப்பிரமணியம் ஆலயம், இது ஆசிரமத்தின் இதயம் போன்றது. இங்கு முருகப்பெருமான் வேலுடன் காட்சியளிக்கிறார். அதே நேரத்தில் சிவன், விஷ்ணு, இயேசு மற்றும் புத்தர் ஆகியோரும் ஒரே கூரையின் கீழ் வணங்கப்படுவது உலகளாவிய ஒற்றுமையை பறைசாற்றுகிறது. மகாசக்தி ஆலயம் 1991. அன்னை காளி தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் பக்தர்களுக்கு மன வலிமையையும் பாதுகாப்பையும் வழங்குகிறது. ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம் 1999. விஷ்ணு பகவானின் சாந்தமான சயன கோலம் வருபவர்களின் மனக்கவலைகளை நீக்கி பேரமைதியை தருகிறது. இங்குள்ள துறவிகள் மற்றும் கன்னி ஆஸ்திரிகள் மேற்கத்திய பின்னணியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் பிரான்சிஸ்கன் முறையிலான எளிமையையும் இந்து தர்மத்தின் பக்தி யோகத்தையும் இணைத்து பின்பற்றுகிறார்கள். அவர்களின் அர்ப்பணிப்பு உணர்வே இந்த இடத்தை இவ்வளவு தூய்மையாக வைத்திருக்கிறது. உயிர்களின் மீதான கருணை. ஸ்கந்தாவேல் வெறும் கோயில் மட்டுமல்ல, அது ஒரு விலங்குகள் சரணாலயம். யானை வள்ளி, இலங்கை அதிபரால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட வள்ளி யானை இங்குள்ள பக்தர்களின் செல்ல பிள்ளையாக வளர்ந்தது. ஷாம்போ 2007 ஷாம்போ என்ற காளையை காப்பாற்ற ஆசிரமம் மேற்கொண்ட சட்ட போராட்டம் உயிர்கொலை கூடாது என்ற அவர்களின் உறுதியான கொள்கையை உலகுக்கு காட்டியது. தன்னார்வத் தொண்டு. இங்கு ஒரு நோய்வாய்ப்பட்டோருக்கான பராமரிப்பு மையம் இயங்கி வருகிறது. இது அவர்களின் நிஷ்காம கர்மயோகத்திற்கு பயன் கருதாத சேவை ஒரு சிறந்த சான்று. இலவச சேவை. இங்கு உணவு, அன்னதானம் மற்றும் தங்கும் வசதி முற்றிலும் இலவசம். இது முழுக்க முழுக்க பக்தர்களின் தன்னார்வ காணிக்கையால் மட்டுமே இயங்குகிறது. வழிபாட்டு முறை. தினமும் 6 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மந்திரங்களை ஓதலாம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து அந்த முருகப்பெருமானின் அருளை பெற்றிடுங்கள். ஓம் சரவணபவ. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.